Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா aari basic stitchesல feather stitch எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். So இது one of the important stitch. ரொம்ப முக்கியமான ஒரு stitch. இத வச்சு நம்ம நிறைய blouse ஓட sleeve designs வந்து பண்ணலாம். கிராண்டான sleeve designs பண்ணலாம். So கண்டிப்பா எல்லாரும் இத வந்து practice பண்ணி பாருங்க. First நான் இந்த மாதிரி 1 cm distance கொடுத்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய மார்க்கை வந்து 0, அதுக்கு ரெண்டு சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து 1 2 3 1 2 3 அப்படின்னு பாயிண்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இது வந்து நான் ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு லைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மேலே 1 சென்டிமீட்டர் ஹைட் வந்து ஃபஸ்ட்டு டாட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஸ்டிச் நம்ம ஈஸியாக போடுறதுக்கு ஒரு ஃபார்முலா, அதுதான் இந்த 0 2 3 1 0. ஓகே, இந்த நான் கொடுத்துருக்குற இந்த ஃபார்முலா படி தான் நம்ம ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து நீங்கள் 0ல் இருந்து எடுங்க. அதாவது ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு நம்ம 0ல் எடுத்து அதுக்கப்புறமா நம்பர் 2க்கு டேரெக்டாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் 3ல் ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. ஓகே, 0 2 3 அப்படின்றது ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி நம்ம இப்போது ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். 3ல் இருந்து அகெயின் நம்ம 1 கொண்டு வரணும். ஸோ 1 கொண்டு வர்றப்ப அதை லாக் எதுவுமே போடாமல் அப்படியே பேக் சைடு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி நம்ம புல் பண்ணுவோமோ அதே மாதிரியே புல் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பர் 2 இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு லாக் வந்து கிடைக்கும். ஸோ அந்த லாக் போட்டதுக்கு அப்புறமா அகெயின் 1ல் ஒரு ஸ்டிச், 0ல் ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அதே இடத்துல சேம் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் அதை அப்படியே வந்து 2க்கு கொண்டு போகணும். 2க்கு கொண்டு போகிறப்ப 1ல் வந்து உங்களுக்கு ஒரு லாக் ஸ்டிச் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா 3ல் இருந்து 1, ஸோ 1 முடிச்சுட்டு 0ல் இருந்து 2. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுகிட்டே வர்றப்ப 1 and 2 ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு வந்து லாக் வந்து கிடைக்கும், ஒரு லாக் ஸ்டிச் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ஸ்டிச்சோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன்ஸ்க்கு மோஸ்ட்டாக நிறைய இடங்களில் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபெதர் ஸ்டிச் டைப் 1 தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதில் டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஒவ்வொரு டைப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டைப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணி நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணியே ஸ்லீவ் டிசைன்ஸ்லாம் போடுறப்ப ரொம்ப பார்க்கறதுக்கு கிராண்டாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்லைன்லேயுமே இந்த பேட்டர்ன்லாம் போடலாம், ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான், நம்ம சொன்ன மாதிரி அந்த ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்துடும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த ஸ்டிச் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது புரியறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 1 or 2 டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பாருங்கள். அந்த ஃபார்ம்லாம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அந்த கோட் அதை வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நல்லா வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வரும். ஸோ இதோட அழகே பார்த்திங்கன்னா அந்த மேல் பக்கம் அந்த நம்பர் 3 கிட்ட பாருங்கள், அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் தள்ளி ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு விரிஞ்சு ஒரு அழகாக காட்டுற மாதிரி இருக்கும். கீழே வந்து நம்ம ஒரே இடத்துல தான் அகெயின் அண்ட் அகெயின் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் கேர் பண்ணிக்க தேவையில்லை. அது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ஹோலாக வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காதுங்க. கிளாத்தை வந்து நம்ம டைட்டாக ஒரே இடத்துல பஞ்ச் பண்ணி டைட்டாக பிடிச்சி இழுக்கிறதுனால, த்ரெட் வந்து நல்லா டைட் பண்ணி இழுக்கிறதுனால அந்த ஹோல் வந்து நம்மளுக்கு அப்படி தான் வரும். ஸோ அது ஒன்றும் மிஸ்டேக் பண்ண மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ போடும்போது கேர்ஃபுல்லாக நீங்கள் போடணும். கொஞ்சம் நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து நம்ம மாற்றி பண்ணிடுவோம். ஸோ நம்ம லாக் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காமல் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் கரெக்டாக 0 2 3 1 0 இந்த மாதிரி நீங்கள் அந்த நம்பர் படி போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பாக வராது.
முடிஞ்ச வரைக்கும் அந்த மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக கொடுங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டன்ஸுமே இருக்காது, நெருக்கமாக தான் இருக்கும் ஸ்டிச்சு. நிறைய சில்க் சாரீஸ்க்கு ஃபுல் த்ரெட் ஒர்க் கூட இதை வச்சுலாம் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ளவுஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் போய் ஃபெதர் ஸ்டிச் ப்ளவுஸ் டிசைன்ஸ்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய வரும், சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேம் மெத்தடில் இதே மாதிரி வந்து ஒரு 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டைப் 2 கொடுப்போம், அதையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், பிகினர்ஸ்க்கான பேசிக் ஸ்டிச்சஸ் ஆரி கிளாஸஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே அதை 1 by 1 ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம முடித்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணாட் வந்து போடுங்க. டேரெக்டாக எண்ணாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணாட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே அவுட்லைன் அந்த மாதிரி எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு நம்மளுக்கு இதுவே ஓகே தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பேசிக் ஸ்டிச்சஸ் வீடியோஸ் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆரியில் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.